இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரோட வீடை வந்து முற்றுகையிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் நிறைய அராஜகம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. துப்புரவு பணியாளர்களுக்காக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. துப்புரவு பணியாளர் வந்து தான் வாழ்க்கையை வந்து மேம்படணும் அப்படின்னு சொல்லி கருணை ஏற்கனவே பணி புரிஞ்சவங்க இறந்துருப்பாங்க இல்லையா, துப்புரவு பணியாளர்ல அவங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ அந்த பிள்ளைகள் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனே இந்த துப்புரவு பணிக்கு வராங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கை வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது என்னன்னா, மனிதன் கழிவே மனிதன் அள்ளக்கூடாது அப்படின்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எடுத்து ஒரு மிஷின் வாங்கி, அதாவது ஒரு லாரியில் ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினோட வாங்கி அந்த மிஷின் மூலமாக மனித கழிவு அள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தில் மனித கழிவு அள்ளுறதுக்காக ஒரு மிஷின் வாங்குறாங்க. அந்த மிஷினோட மதிப்பு வந்து 65 லட்சம் ரூபாய் கிட்ட சொல்றாங்க. அந்த மிஷினை வாங்குறதுல என்னன்னா, ஒரு நிறுவனம் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கு, ஒரு தனியார் நிறுவனம். அந்த தனியார் நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அது டைரக்டா தனியார் நிறுவனத்துக்கு அந்த மிஷினை வாங்காம என்ன பண்ணாங்கன்னா, இந்த துப்புரவு பணியாளர் வாழ்க்கையை மேம்படணும் அப்படின்ற திட்டத்தை தவறுதலாக பயன்படுத்தி மேக்சிமம் அந்த துப்புரவு பணியாளர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஆதி தமிழர்கள் அப்படின்ற கேட்டகரியில் வருவாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்டிங்கை பயன்படுத்தி 50% மானியத்தில் அந்த திட்டத்தில் அந்த வண்டியை ஃபுல்லாக வாங்குறாங்க. ஒன்று, அதாவது 100 பயனாளர்களுக்கு அந்த திட்டத்தை வண்டியை வாங்குறாங்க. ரெண்டாவது வந்து அந்த இன்னொன்று பேங்க் லோன் வாங்கியிருப்பாங்களே, அந்த லோன்லையும் இந்த திட்டத்தின் மூலம் வாங்குறதுக்கு 6% தான். அந்த 6% மத்திய கவர்மெண்ட்டே கட்டிடுது. 100 பயனாளர்களை இவங்களே தேர்ந்தெடுத்து இவங்களே வந்து அதை ஒரு கட்டமைப்பு, இதுக்குன்னே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி ஒரு போலியான நபர்களெல்லாம் உருவாக்கி செஞ்சு இந்த மிஷினெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருந்தார். இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சில துப்புரவு பணியாளர்கள், அதாவது சவுக்கு சங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, சில துப்புரவு பணியாளர்கள் என்ற பொருள் அடிப்படையின் கீழே சில நபர்கள் வந்து தன்னுடைய வீடை வந்து வீட்டுக்குள்ளே புகுந்து பின் கதவை உடைச்சு தன்னுடைய தாயார்கிட்ட ரொம்ப கடுமையான வார்த்தைகள் போட்டு கொலை மிரட்டல் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மனித கழிவுகள் மற்றும் சாக்கடை இட்டு வந்து 3 வாள் நிறைய கொண்டு வந்து என் வீடு ஃபுல்லாக கொட்டி விட்டாங்க. அதாவது நான் படுக்கிற பெட்ரூம், ஹாலாக இருக்கட்டும், டிவிலாம் உடச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் ஃபுல்லாக கொட்டி விட்டுருக்காங்க, ஹாலில் ஃபுல்லாக கொட்டி விட்டுருக்காங்க, வண்டியில் கொட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மிகவும் அருவருக்கத்தக்கான செயலை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து சுமத்துறாரு. போலீஸ்லாம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதை வந்து வழக்காக எடுத்துக்கிறாங்களா என்ன அப்படின்னு தெரியல. மேபி பின்னாடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி நடந்த சம்பவத்தின் ஒரு சுருக்கம்.